அன்பினேச உறவுகள் அனைவருக்கும் இனிதான திங்கள் பொழுதின் மகிழ்வான காலை உற்சாக வணக்கம் வணக்கம் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய இந்த நொடி வரைக்கும் எங்கள் எல்லோரையும் பேச ஆரோக்கியத்தில் உட்கார வச்ச கடவுளுக்கும் மறவாத நன்றிதனை பகிர்ந்து இன்று அனைத்து நல்ல தினங்களையும் கொண்டாடி கொண்டிருக்கும் எல்லோருக்கும் இனிதான வாழ்த்துக்களையும் கூறியபடியே இன்றைய நாள் நிகழ்ச்சிகளுக்குள் உற்சாகத்தோடு இணைந்து செல்லலாம். நேரம் 8:24 மன்னிப்பையும் வேண்டியபடியே 21 4 மாதம் 2025 மற்றொரு திங்கள் காலை நேரலை பொழுதோடு இணைந்திருக்கின்றோம். பழமை போலவே இடம் நிகழ்ச்சிகள் இன்று அறிவுக்கலைஞன் தவிர்க்கப்பட அந்த இடத்தில் கேள்வி கணைகள் இடம்பெற்றுக் கொள்ளும். பழமை போலவே இப்பொழுது ஆன்மீக பாலம் ஆரம்ப மரமணித்தாளர்களுக்கு 9 மணிக்கு சிந்தனை நேரம், அதனைத் தொடர்ந்து பொருட்கள், தொடர்ந்து கேள்வி கணைகள் இடம்பெற்றுக் கொள்ளும். இன்று மாலை 7 மணிக்கு முற்றத்து மலர்கள் இடம்பெறுகின்றது. சிறப்பு முற்றத்து மலர்கள் 7 மணிக்கும் 8 மணிக்கு புல சமூக நிஜங்கள் விஜய் போஸ் அவர்கள் இணைய காத்திருக்கின்றார்கள். இப்பொழுது ஆரம்பமாகின்றது ஆன்மீக பாலம் தொகுப்போடு மதிப்புக்குரிய ராமநாதன் குருக்களையா அவர்கள். வணக்கம், வாருங்கள் ஐயா. வணக்கம் வணக்கம் வணக்கம். வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேல் உழங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு என்று சொல்லி நடாமோன் உங்களுக்கும் கேட்டுக்கொண்டிருக்கும் நல்ல அன்பு உள்ளங்களுக்கும் திங்கட்கிழமை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஈஸ்டர் பெருநாளை கொண்டாடிய அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு இன்றைய நாள் திருவோண நட்சத்திர நடேசர அபிஷேகம். திங்கட்கிழமை திருவோண நட்சத்திரம் வந்தாலே சிறப்பு, நல்ல நாளா அமைஞ்சிருக்கு. சித்திரை 8ஆம் தேதி, சித்திரைக்கு 8, இங்கிலீஷ் தேதி 21. இப்படியாக கால நிலவரங்கள் சிறப்பான நிகழ்ச்சியெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. வெயிலும் நல்லா அடிக்குது, ஆனா மழையும் தூவிக்கொண்டிருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு இன்றைய நாளை சிறப்பாக நடத்த வேண்டி எல்லா அன்பு உள்ளங்களையும் அழைத்துக் கொண்டு நாம் இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிப்போம். நீங்க மறந்துட்டீங்களா ஐயா இன்றைக்கு உங்களோட நிகழ்ச்சியை? நான் தூங்கிட்டேன். 8 மணிக்கு நாங்கள் எல்லோரும் வந்துட்டோம். பிறகு உங்களுக்கு அடித்தான் ஆன்சர் இல்லை, மகனுக்கு அடித்து தான் உங்களுக்கு மெசேஜ் கொடுக்கும்படி சொல்லியிருந்தேன். நான் தூங்கிட்டேன். நேற்று சரியான வேலை, காலையில போய் ராத்திரி தான் வந்து. இல்லை, நீங்கள் தான் கேட்டீங்க 8 மணிக்கு. அப்போ இனி அடுத்து பரவாயில்லை, தவறுகளுக்கு இல்லை 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 அதோண்டும் இல்லையா. ஆனால் திங்கக்கிழமை நீங்கள் 8 மணிக்கு ஓகே தானே? அடுத்த கிழமை 8க்கு ரெடி ஆயிடும். சரி, ஓகே, நன்றி. அது பிரச்சனை இல்லை, மன்னிப்பொண்ணுக்கு தேவையில்லை, பெரிய நீங்கள். சரி, ஒருவராக வரலாம். லக்ஷ்மி அம்மா நேர காலத்தோடு வந்து நிற்கின்றார். வணக்கம். வணக்கம் வணக்கம் ஐயா. வணக்கம், வாங்க. நல்லா இருக்கிறீங்களா ஐயா? நலமா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கும். இல்ல ஐயா 8 மணி ஆனண்டா அப்ப நாங்க நீங்க தொடங்கிடுவீங்களேன்ட்டு நானும் ஓடி ஓடி வந்தேன். ஐயாவையும் பார்த்து வாணியையும் பார்த்து கதைக்கலாம்னு சொல்லி. என்ன கேள்வி என்ன இப்ப கேள்வி என்ன கேட்கணும். இன்னைக்கு அந்த 26வது வருடம் நினைவு இதையா என்ன ஐயா அந்த ஈஸ்டருக்கு குண்டு வச்ச தினம். இன்னைக்கு என்ன பிரார்த்தனை செய்யணும். நேற்று ஆமா நேற்றைய தினம் இந்த வருஷத்தான். இன்றைக்கு 6 வருஷத்துக்கு முந்தினம். இப்பதான் நானும் கேள்விப்பட்டேன் அந்த 21ஆம் தேதி என்றதை இன்றைக்கு வந்திருக்கேன். அதுக்கு நாங்கள் துக்கப்படுகிறோம். நாங்கள் நினைவு கூறுறவனும் ஐயா, இறந்தவர்களுக்கு நினைவு கூறுற தினமாக இருக்கிறது என்ன ஐயா? அதான் அதுதான் ஐயா. மற்றது ஐயா இன்னும் ஒரு விஷயம், இது ஐயா தீப்பெட்டி வந்து சாமி அறையில வைக்க கூடாதா ஐயா? என்னம்மா? தீப்பெட்டி விளக்கு ஏற்றுவதற்கு. தீப்பெட்டி இல்லாம எப்படிமா விளக்கு ஏத்துறது? அதான் கேட்கிறேன் ஐயா. இப்ப அது ஒரு இதுல ஒன்றுல அறிஞ்சேன், கேள்விப்பட்டேன். அதுதான் அது சரியா தவறானது உங்களை கேட்கறதுக்காக அது கேட்கிறேன். இல்லையம்மா, சாப்பிடுற நேரம் தான் பக்கத்துல தண்ணி வச்சு கொள்ளணும் குடிக்கிறதுக்கு வேண்டி. குடிக்க தண்ணி வைக்க கூடாதுன்னா எப்படி சாப்பிடுவீங்க? அது சரி. அதான் இந்த இடையில வார பெரிய மீ எழுத்துக்கள் எல்லாம் உண்மைதான் ஐயா. இல்ல அதை ஒருக்கா சரியோ நாங்களும் சரிபுலை ஒன்றே அறிஞ்சிட்டால் ஐயா நம்மளுக்கு. அதாவது விளக்கு பக்கத்துல பூவு, சந்தனம், கும்பம், தீப்பெட்டி, தூபம், தீபம், சாம்பிராணி, ஊதுவத்தி எல்லாம் இருக்குத்தானே வேணும். ஆமா, இடையில ஒண்ணு வரும். அதான் நான் இரவு படுக்க முடிய ஐயா தீப்பெட்டி சாம்பானை குச்சி எல்லாம் எடுத்து அதுல வச்சுட்டு தான் இரவு படுப்பேன். என்ன விடி எழும்பி அதுக்கு நேரம் காணாதுன்றதால இல்ல. ஆனா இப்ப அப்படி என்ன எங்க வைக்கட்டான் தீப்பெட்டிய? அது வந்து இந்த கிச்சனுக்குள்ள இருக்க அது ஐயா காட்டுற தலையெல்லாம் வைக்கணும். அந்த ஐயா காட்டுற தலையெல்லாம் வைக்க
அதான் நான் இப்ப இல்ல அறிஞர் நான் சாமி அறிஞர் அறையண்டா இப்ப ஐயா சொன்ன அவ்வளவுதான் இருக்கும். அப்ப நாங்க எங்கோண்டு அப்ப கிச்சனுக்குள்ள வச்சுட்டு திரும்ப ஒவ்வொரு முறையும் ஒவ்வொருக்கா ஓடி 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 போகணும் என்ன மாத்தி பாருங்க அதே உங்களுக்கு வச்சு. அதே உண்டு இப்ப ஒண்ணுமே அங்க புரியல உலகத்திலே. உலகத்துல மற்றது அந்த தீக்குச்சி ஐயா நாங்க விளக்கு ஏத்து வந்தானே அந்த தீக்குச்சியையும் அதுல வைக்க வேணாமண்டா அதை உடனே எரிஞ்சு விட சொல்லி அதுவும் ஏதோ வாஸ்து ஆமா, அதுக்குதான் பக்கத்துல ஒரு சின்ன ஒரு பாத்திரம் வச்சு அதுல அந்த குச்சிகளை போடுறது, காஞ்ச பூவை போட்டு வைக்கிறதுக்கு. அப்படி வச்சிருக்கு. ஓ அது இன்னொன்னு அது சொல்றாங்க, டஸ்ட்பின்னா டிஸ்பின்னா டஸ்ட்பின் டஸ்ட்பின் அதை டஸ்ட்பின். வச்சு கொள்றது அதுக்குதான். இந்த இப்ப அது பொக்கெட்டுக்கு வச்சிருந்து சொல்லுங்க, பழைய பழைய பேப்பர் தபால் லெட்டர் எல்லாம் வைக்கிறதுக்கு அது மாதிரி பக்கத்துல வச்சுக்கொள்ளும். வச்சுக்கொள்ளுங்க. ஆஹா இல்ல நாங்கள் அது இதா வைக்கிறது ஐயா பக்கத்துல நான் வைக்கிறேன்னா விளக்கு அணைக்கிறதுக்காக அதை சரி, நிறைய விஷயங்கள் எல்லாம் இந்த மாசத்துல நடக்க இருக்கு, நிறைய பேசுவோம். சரி சரி இல்ல இதையும் தெரிஞ்சு கொள்ளுவோம் தான் கேட்டேன் ஐயா. நன்றி ஐயா நன்றி. புதிய புதிய கோவில் எல்லாம் நிறைய உற்பத்தி ஆகி கொண்டிருக்கிறது. எந்த கோயில் ஐயா எங்க இன்னும் பல கோயில்கள் 2 நாளைக்கு முந்தியெல்லாம் நிறைய கும்பாபிஷேகங்கள் நடக்குது. கும்பாபிஷேகம் பாருங்க 30ஆம் தேதி கும்பாபிஷேகம் ஐயா ஆட்சி முருகன் ஓ, எல்லா இடத்துலயும் நடக்குது. சர்மாயா வரவேற்றுக் கொள்வோம். சர்மாயா ஐயா அண்ணா சர்மா அண்ணா மன்னிப்புடன் என்னென்றால் நானும் சொல்ல மறந்துட்டேன். இனி திங்கட்கிழமை ஐயாட திங்கட்கிழமை மட்டும்தானே 8 மணிக்கு ஆரம்பமா ஆன்மீக பாலம். ஓ சரி பாருங்கள். வணக்கம் அண்ணா. வணக்கம். இனிய காலை வணக்கம். இனிய காலை வணக்கம். வாங்க. 8 மணிலேருந்து எத்தனை மணி வரைக்கும்? 9 1 ஹவர் தானே. அப்புறம் சிந்தனை நேரம். நான் அப்படியும் 8:30க்கு தான் இணையக்கூடியதாக இருக்கும். நான் பிள்ளைகளை கொண்டு ஸ்கூல்ல விட்டுட்டு வந்துதான் நான் 8:30 பிரச்சனை இல்லை. 8:45 ஆகும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் விட்டுட்டு வந்தா இணையக்கூடிய ஐயாவுக்கு இப்போ சிந்தனைகள் பின்னால போறபடியா லேட் ஆகுதுன்னு சொன்னவர். இனிய காலை வணக்கம் ஐயா. அனைவருக்கும் செல்வி நித்யானந்தர்கள் வாணிமானவர்கள் எல்லோருக்கும் இங்கே தமிழ் புத்தாண்டில் சென்ற வாரம் எனக்கு உடல் நல குறைவாக எனக்கு இணைந்து கொள்ள முடியாமல் போய்விட்டது. இப்பொழுது உடல்நல குறைவு சரியாகிவிட்டது, தொண்டை சரியாகவில்லை. இன்னும் இருந்தாலும் பரவாயில்ல, பேசக்கூடியதாக இருக்கிறது. இணைந்து கொண்டதுக்கு நன்றி. எல்லோருக்கும் மீண்டும் ஒரு முறை தமிழ் சித்திரை புத்தாண்டு வாழ்த்துக்களை ஒரு முறை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மிக்க நன்றி ஐயா. இப்ப பேசிக்கொண்டிருந்த கும்பாபிஷேகம் கொண்டாடுகின்றதுன்னு சொல்லி எங்கெங்கே எல்லாம் ஆட்சிய முருகன் கோயில் கும்பாபிஷேகம் பெற போகின்றது. வேறு எந்த ஆலயம்? ராஜராஜேஸ்வரி கோயில் கும்பாபிஷேகம் முடிந்து விட்டது. ராஜராஜேஸ்வரி எங்க இருக்கு? எந்த ராஜராஜேஸ்வரி? அது எந்த இடம் எனக்கு நினைக்கிறேன். நல்ல விஷயம்தான். அதாவது ஏதோ ஒரு வகையில் எல்லாம் சரிதான் ஐயா, எல்லாம் குறுகி கொண்டு போகுது. இந்த பர்த்டே பார்ட்டி 1 மணித்தியாலத்துல முடிச்சு மண்டபத்தை காலி பண்ற மாதிரி கும்பாபிஷேகம் கூட 15 நாள் 10 நாள் கிரியைகள்ல எல்லாம் இப்ப 3 நாள்ல முடிக்கிறாங்களே. அது அதாவது கிரியை முறைப்படி அது வேண்டாம், நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. சரியை கிரியை யோகம் ஞானம் மந்திரலோபம் தந்திரலோபம் கிரியாலோபம் செய்ய வேண்டாம்னா இப்ப காலையில மணி அடிக்கிறாங்க, அடுத்த நாள் கும்பாபிஷேகம் முடிஞ்சிருக்கு. சில சூழ்நிலை காரணமாக செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு குறைக்க மாட்டேன்றாங்களே. இதுவாக அந்த ஒரு நாளுக்கான செலவு இருக்குத்தானே ஐயா? அப்படியோ என்றது இருக்குந்தானே ஐயா? இந்த வருஷம் தமிழ் சித்திரை புத்தாண்டு எந்தெந்த ராசிதாரர்களுக்கு எந்தெந்த நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படியான பலன்களை தருகிறது? மொத்தத்துல பாத்தீங்கன்னாக்கா மேஷ ராசியில சூரிய பகவானும், மீன ராசியில சுக்கிரனும், ரிஷப ராசியில குரு பகவானும் பரிவர்த்தனை யோகம் பெற்று இருப்பதினாலே இந்த அவ்வளவாக பாதிப்புகள் இல்லை. எல்லோருக்குமே பரவாயில்லை, 99 பரவாயில்ல. ஏன்னு கேட்டாக்கா இந்த பேரே விஸ்வாசு, விஸ்வாசம், கோபங்களை தவிர்க்க அப்படி சொல்றாரு. கோபங்கள் தவிர்த்தா எல்லாமே சாந்தம் சுலபமா இருக்கும் தானே. இந்த ஒவ்வொரு வருடங்களுக்குமான பேர் எங்க எங்க இல்லாம தீர்மானிக்கப்படுகிறது.
அதாவது இது 60 தேவதைகள் ஐயா. 60 தேவதை பிரம்மாவாலே படைக்கப்பட்டது. பஞ்ச அங்கம் என்றால் என்னது? திதி வார யோக கரணம். சரிங்களா? இன்னைக்கு இல்ல, நேற்று இல்ல, சூரியன் சந்திரன் தோன்ற காலத்திலேயே சூரியனுடைய வளர்ச்சி 12 மாசம் 12 ராசிகளை சஞ்சாரங்களும், சந்திரனுடைய வச்சு பார்க்கிறேன் 27 நட்சத்திர சஞ்சாரங்களும் வச்சு திதிவார யோக கரணம், அமாவாசை பௌர்ணாவாசை அஷ்டமி நவமி இதெல்லாம் அந்த காலத்தில் கணிக்கப்பட்டிருக்கு ரிஷிகளாலே. அதுக்கு பிறகு வந்து இப்ப ஒவ்வொரு நாளும் விசேஷமாக கொண்டாடி கொண்டு வருகிறார்கள். அப்படி பார்க்கிற நேரம் இப்ப நீங்க ஒரு வருஷத்துல பிறந்திருப்பீங்க. நீங்க பிறந்து 60 வருஷம், உங்களுக்கு 60 வருஷம் சஷ்டி பூர்த்தி. அப்ப இந்த ஒவ்வொரு வருஷத்திலையும் அந்தந்த பேர்கள் கொடுக்கும்போது வசு வருஷம், அது ஒரு தேவதை. அதனாலதான் காலையில எழுமனோடனே பஞ்சாங்கம் படிக்கணும்னு சொல்றது. நாள் இது திதி நட்சத்திரங்கள் எல்லாம் பார்த்தாலே சகல விதமான தோஷங்கள் நீங்கும் என்பது விதி. ஆனால் சில நேரம் இந்த புது வருஷத்துக்கு மட்டும் பஞ்சாங்கம் வாசிப்பாங்க. மற்ற நாளோட தினமும் கோவில்ல காலையில எழுப்பி பூசை முடிஞ்ச உடனே அன்னைங்களோட திதிவார நட்சத்திரங்களை வாசிக்க வேணும் என்பது விதி. அந்த பஞ்சாங்கத்துல அடுத்த வருடம் வருடங்களுக்கான பெயர்களும் இருக்கும். அதுல வந்துடுது இருக்கும். சரி, அது ஒவ்வொரு தேவதைகளுடைய பேர். தேவதைகள் அதாவது நல்ல தேவதை கெட்ட தேவதைன்னு இருக்குதானே. இதுல நீங்க உதாரணமாக எடுத்துக்கொண்டீங்கன்னாக இந்த விஸ்வாசுல யாரு ராஜா இந்த வருஷத்துல யாரு ராஜான்னு நாங்கள் பார்த்தோமானால் அந்த ராஜா தான் வேலை செய்வார். அப்ப அந்த ராஜா யாரு? இந்த வருஷம் ராஜா சூரியன். இந்த வருஷம் சூரியன் தான் நல்லா இருக்கும். சந்திரன் மந்திரி, சேனாதிபதி சூரியன். அப்ப அரசியல் குழப்பங்கள் வரப்பாகும். சசியாதிபதி வியாழன், தானியாதிபதி செவ்வாய், அர்காதிபதி சூரியன், மேகாதிபதி சூரியன், ரஷ்யாதிபதி சனி, நிராசாதிபதி புதன். இந்த சூரியனுக்கு தான் இந்த 4 பதவி கொடுக்குது. அப்ப நாட் அண்டர்ஸ்டாண்டிங், அதாவது அரசியல்காரங்களை ஒத்து போக மாட்டாங்க. இந்த அரசியல் ஒண்ணு சொல்லும், இந்திய அரசாங்கம் ஒண்ணு சொல்லும், இலங்கை அரசாங்கம் அவங்களுக்குள்ளேயே கோபதாபங்களை உண்டு பண்ணக்கூடியது. அப்ப இதுல பிறந்திருக்கிற வருஷம் மேஷ சித்திர சங்கராந்தி புண்ணிய காலம். இப்ப இதுல சொல்லப்பட்ட அதனால்தான் இந்த தோஷங்கள் இந்த ராசிகாரங்களுக்கு வராம இருக்க வேணும்னு சொல்லிட்டு மருத்து நீர் வச்சு குடிக்கிறது. குடிச்சு நீல கலரோ சிவப்பு கலரோ மஞ்சள் கலரோ நவரத்தினங்களோ அணிஞ்சு காலையில அம்மா அப்பாவுக்கு மிஞ்சி கைராசி கை விசேஷம் வாங்கி அன்றைய நாளை இனிய நாளாக முடித்துக் கொள்வது. கேரளாவில் விஷுக்கணி சொல்லி போட்டு காலையில கண்ணாடி, பூர்ணகும்பம், வெத்தலவாகு பழம், பலாப்பழம், பூசணிக்காய், கனி வர்க்கங்கள் எல்லாம் வச்சு அதை நிறைஞ்ச விஷுக்கணியாக பார்த்து ஆயுள் பதினஞ்சு அந்த வருஷம் பூராவும் சிறப்பாக இருக்க வேண்டும் சொல்லி மங்கள தரிசனம் செய்வார். வருஷப்பிறப்பு என்பது ஒரு சின்ன விஷயம் இல்லை. அதுக்கு பின்னாடி நிறைய விடயங்கள் இருக்கிறது. சிங்களத்துக்கும் தமிழுக்கும் ஒரே வருஷத்தான். தெலுங்கு மட்டும்தான் 3 மாசம் வந்துட்டு போயிடுச்சு. சரிங்களா? இப்ப சிங்களத்திலையும் அவருதுன்றான், அவங்களும் நாங்க மருத்து நீர் வைக்கிறோம், அவளும் தெலுங்காண்டான். எல்லாரும் ஒரே இதைத்தான் கொண்டாடுறாங்க, நவகிரகத்தை கும்பிடுறாங்க, எல்லாம் சரி. ரொம்ப விசேஷமாக நாங்க அன்னைக்கு டிவியில பார்த்தேன். சிங்கள புது வருஷப்போ நல்லா கொண்டாடினாங்க. அம்மாக்களும் நிறைய பேர் கொண்டாடி சிறப்பாக சந்தோஷமாக இருந்தார்கள். நீங்கள் ஏதோ சொன்னீங்க, வானமா அழுது கொண்டு போயிட்டாங்க. அப்படி இல்லையா, கண்ணுக்குள்ள தூத்து விழுந்துட்டு சொல்றாரம்மா. ஐயா நல்ல விஷயம் சொல்றேன், நானே வாழ்றது.
சரி, அவருக்கு கண்ணுக்குள்ள ஏதோ பிரச்சனை. கண்ணு நாங்கள் பாருங்க புது வருஷத்தடியே அடுப்பு கிட்ட போய் தேத்தனியா வச்சு குடிப்போம் தானே. திங்களை வந்து அடுப்பு பத்த வைக்க மாட்டாங்க. அதுக்கு ஒரு நாள் இருக்கு அவங்களுக்கு. அதப்ப அது அது அவங்களுக்குள்ள ஒரு நட்சத்திரத்தை வச்சு அவங்க 2-3 நாள் கழிச்சு அடுப்பு பத்த வச்சு பொங்கி, அது கிடையாது சொந்தக்காரங்கள்ட்ட போய் சாப்பாடு போய் சாப்பிடுறதுக்கு ஒரு நாள். அவங்களுக்கு 8 நாள் கொண்டாட்டம் ஐயா. வெத்தலை பாக்குவாங்க கொண்டு கொடுப்பாங்க. எல்லா கையிலும் வெத்தலை பாக்கும் புகையிலையும் கொண்டு கொடுப்பாங்க. அவங்களுக்கு இல்லையா, நாங்கள் ஊரில் 8 நாள் தான் கொண்டாண்டோம் ஐயா. இப்போ ஒரு நாளோடைய எல்லாம் போயிட்டு தான். அதுதான் நான் எடுத்தோடனே நீ சொன்ன இப்ப வார சரியை கிரியை யோகமும் இல்லை ஞானமும் இல்லை கும்பம் இல்லாம கும்பாபிஷேகத்தை முடிச்சிடுவாங்க. அப்படித்தான் இப்ப வேறு வேறு மாநிலங்களிலும் புத்தாண்டு வேறு வேறு நாட்கள்ல தான் வருகிறது. அதாவது ஐயா இந்த அவங்கள பஞ்சாங்கம் கொண்டிருக்கானே ஐயா. இந்திக்கு வருஷம் இந்திக்கு சொல்ற வருஷ பஞ்சாங்கம் வந்து நம்மள தெலுங்குக்கு உகாதி வருஷம். ஆனா முறைக்கு உகாதி வருஷம் தான் ஐயா எல்லாருக்கும் ஏற்ற வருஷம். ஸ்ரீராமநவமியெல்லாம் கொண்டாடி முடிஞ்சு பாத்தீங்களா? ராமருடைய ஜாதகத்திலே சூரியன் மேஷராசியில் இருப்பதாகத்தான் பஞ்சாங்கள்ல போடுறான். ஆனா பங்குனி மாசத்திலேயே ஸ்ரீராமநவமி முடிஞ்சு. காரணம் தெலுங்கு பஞ்சாங்கப்படி சூரிய பகவான் மேஷராசி வந்து விட்டார். அதான் சாந்திராயணம் சூரியாயணம் சொல்றது. இப்ப நவராத்திரி பூரா சாந்திராயணம் சூரியனை நாங்கள்லாம் சூரியனை வச்சு கும்பிட்றதுனால எங்களுக்கும் அவங்களுக்கும் 15 நாள் வித்தியாசப்படும். அவங்களுக்கு எங்களுக்கு ஆவணி மாசம் 15 தேதியானால் அவங்களுக்கு புரட்டாசி மாசம் வந்துடும். விளங்குது ஐயா? நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. நல்லதோர் வீணை செய்து அதை நலங்கட புழுதியில் எரிய வேண்டாம் என்பதுதான் என்னுடைய இது. நல்ல விஷயம் ஐயா. நான் கேட்கறதுக்கு ஒரு கேள்வி மீடியம்ன்றதுக்காக நான் இதை கேட்டு நான் உங்கள்கிட்ட. ஆச்சிய முருகன் ஆலய கும்பாபிஷேகம் நீங்க போயிருக்கீங்களா ஐயா? வாழஸ்தானம் பண்ண அப்புறம் அந்த ஆலயத்துக்கு போன கும்பாபிஷேகம் நான் செய்தேன் ஐயா. இல்ல இப்ப வாழஸ்தானம் பண்ணிட்டு போனீங்களா ஐயா? இல்ல ஐயா, ஐயா இன்விடேஷன் அவனும் கொடுக்கல. அவங்க சப்தம் இல்லாத உலகத்தை கேட்டேங்கிற மாதிரி சப்தம் இல்லாம பாலஸ்தானம் பண்ணிட்டாங்க. நான் போயிருந்தேன் பாலஸ்தானம் பண்ணிட்டு போனோம். ஆனா நான் ஆலயத்துக்கு போறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல. எனக்கு சப்தம் இல்லாம ஒரு உலகத்தை கேட்டேன்னு சொன்ன மாதிரி சப்தம் இல்லாம முடிச்சு விட்டாங்க. இப்ப எல்லா கோயிலுமே சப்தமே இல்லையா, டக் டக்குன்னு மணி அடிக்கிறார்கள். 2 நாள் அடுத்த நாளே பேப்பர்ல போடுறாங்க கும்பாபிஷேகம் முடிவெட்டது. எனக்கு அந்த ஆலயத்தினுடைய மூலதிக்கிற முருகனை பார்க்க ரொம்ப பிடிக்கும். எவ்வளவு அழகா இருப்பார். நல்ல பெரிய சந்தன காப்பு போட்டு பார்த்தாலையா அப்படியே முருகன் முன்னுக்கு நிக்கிற மாதிரி இருக்கும். அப்படி அழகாக இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கும் ஐயா. உள்ளரிக்கும் பார்க்கும் பொழுது பெரிய உருவம் என்பதால் அது முழுவதுமாக எங்களுக்கு ரசிக்கக்கூடியதாக அழகாக இருக்கும். அப்படி கண்முன்னே நிற்பதை போல் தோன்றும். எல்லா கோவில் எல்லாம் சிறப்பு தான் ஐயா. இதுதான் பிரச்சனை. இது அதான் அவங்களுக்கும் அதான ஐயா பிரச்சனை. இல்லைன்னா அவங்களும் ஒன்றும் செய்ய முடியாது. எல்லா இடங்களிலுமே காலமே பின்னேரமோ இதனோட இரு நேரங்கள் சாப்பாடு போடுறது எல்லாருக்குமே போறவர்களுக்கு பிரசாதம் என்ற வகையில் உணவு கொடுக்கும். ஆனா மக்கள் உள்ளவையா மகேசன் உள்ளவையா அள்ளி கொடுக்கிறார்கள் ஐயா. இல்லைன்னு சொல்லக்கூடாது. மக்கள் மகேசன் சேவையாக நினைச்சு ஆனா அதை சுயநலமாக பார்ப்பதுதான் வருத்தம். ஆமாம் சார். இங்கே எங்களை பக்கத்தில் இருக்கிற கோயில்லையே நான் நினைக்கிறேன் ஒரு வேர் ஹவுஸில் இருக்கிற அளவுக்கு இருக்குது சாமான். அடுக்கி பக்தர்கள் கொடுக்குன்றார்கள். அதை சமைச்சு கொடுக்குறது தானே. இல்லை இப்போ நாங்கள் சும்மா சொல்லுவோம் அங்கே அடக்கி வச்சுக்காங்கன்னு சொல்லி நடத்துக்கான்னு தெரியும். இப்போ நீங்கள் உபயோகம்னு சொல்லியாக்க ஒரு உபயோகம் தேடி வேட்ட விட காசு வேணும்னு சொல்லி கேட்கும் பொழுது அவருக்கு முழுவதுமாக கொடுக்குறார்களா, கொஞ்சம் கொடுத்து புறதாரன் இப்படி உள்ள விஷயங்கள்லாம் நடத்துவர்களுக்கு தெரியும் அந்த பிரச்சனை என்ன இருக்குன்னு சொல்லி. அது கோயிலை பொறுத்தவரைலாம் தெரியல. ஆனால் நான் அறிஞ்ச அளவில் சாமான்களுக்கு இங்கே பஞ்சம் இல்லை. எங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற கோயில் நான் சொல்லிடுறேன், மற்ற சொல்லி தெரியாது. எல்லா ஆலயங்களும் இதே நிலைமை. ஏனென்றால் இப்போ உபயோகாரர்கிட்ட காசு வாங்கிட்டு தான் அங்கே அவங்க செய்ய வேணுமே தவிர பாதி கொடுக்குற பாதி அப்படி நான் நினைக்க இல்லை. செய்யலாம் செய்வார்கள்.
இல்லை செய்ய மாட்டார்கள். ஆனால் அவங்களுக்கு அந்த அவ்வளோ சிக்கல். இப்போ ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறாண்டா நாங்கள் ஒரு 20 பணம் 30 பணம் வாங்குறதுக்கு நாங்கள் எவ்வளோ தலைகளாக நிற்க வேண்டி இருக்குமன்றது எல்லோருக்கும் நிகழ்ச்சி நடத்துறதுக்கு தெரியும். அதே போல் அது சின்ன விஷயம். இதை விட ஒவ்வொரு வருடம் தொடர்ந்து டெய்லி நிகழ்ச்சி, டெய்லி கோயில் நடத்த வேண்டும், அந்த அர்ச்சகருக்கு சம்பளம் கொடுக்க வேண்டும். முந்தியெல்லாம் நாங்கள் யாழ்ப்பாணத்துக்கு கொடுக்கிற மாதிரி தான் இந்த கோவில கும்பாபிஷேகம் செய்து சொல்லி பல காலங்களாக நடந்து வந்தது. இப்ப ஏற்றுமதி இறக்குமதி. உண்மைதான் ஐயா. வணக்கம். ஆச்சிவே முருகன் கோயில் முருகனையும் வள்ளி தெய்வானையும் பார்த்தா திருச்செந்தூர் முருகன் மாதிரி என்று சொல்லுவார்கள். அழகாக இருப்பார், ஒரு நாளைக்கு இளமையாக தெரிவார், ஒரு நாளைக்கு மாப்பிள்ளை மாதிரி இருப்பார், ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு வடிவம் மாதிரி இருப்பார். இப்போது இறக்குமதி செய்யப்பட்ட பிரதம குருக்கள்லாம் வந்து நிற்கிறார்கள். முருகன் சொன்னாலே அழகன் தானேமா. ஓ சரியா? சொல்ல சொல்ல வாய் மணக்கும் ஐயா. அதுவும் அந்த கோவில் கட்டப்பட்டுள்ளது பணம் சேர்த்து கோவில் கட்டப்படலை. அந்த கோவில்ல இருந்த தர்மகர்த்தா முதல் முருகப்பெருமானை ஒரு வேன்ல வச்சு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஒவ்வொரு இடத்துல வச்சு பூஜை செய்து 5, 10, 15 சேர்த்து அந்த கோவில் இடத்தை வாங்கி அவர் அந்த கும்பாபிஷேகம் செய்ததா. நான் பேர் சொல்ல விரும்பல. அந்த சபாபதி பிள்ளை, சபாபதி பிள்ளைதான். அவர் தான் ரொம்ப கஷ்டப்பட்டவர். பட்டு நான் எனக்கு தெரியும். அவர் கொழும்புல 4வது கும்பாபிஷேகம் ஐயா இந்த முறை. நான் போன கும்பாபிஷேகத்துக்கு நான் நவகரத்துக்கு நான் தான் கும்பாபிஷேகம் செய்தேன். நான் போனான் தானே, எனக்கு நினைவுகள் பெரிதாக இல்லையா. லண்டனில் உள்ள முதலாவது இந்து ஆலயம் முதலாவது ஆலயம் அது. 2வது ஆலயம் விம்பிள்டன் பிள்ளையார் கோயில். 2வது. ஒரு பக்கம் பார்த்தா ஆர்ச்சி, ஒரு பக்கம் பார்த்தா சேர்ச்சி. இவ ராணியார் அந்த என்ன ஆற்றுவே முருகன் ஆலயத்துக்கு வந்து சென்றதும் ஒரு சிறப்புன்னு சொல்றாரு. ஒரு கோயிலை பற்றிய விளம்பரம் கொடுக்காம ஏதாவது கேள்விகள் இருந்தா கேட்டு வாங்க, பலனடைவோம். கேள்விகள் ஐயா சொல்லுவதைத்தான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். விளம்பரங்கள் இல்லை. நாங்கள் செல்லும் கோவிலை பற்றி சிறப்பாக சொல்லிக் கொண்டிருக்கிறோம். நீங்களும் செல்லுங்கள். அடியார் வழங்குகிற உபதேச மந்திரம், அவ்வளவுதான். நாங்கள் இந்த கிரகங்களை பத்தி பேசுவோம். இப்ப உள்ள கிரகங்கள் எல்லாம் ரொம்ப நல்ல நிறைய இருக்குமா. இந்த வருஷம் எல்லா கிரகமே எல்லாருக்கும் நல்லது செய்யணும்னு சொல்லிட்டு இல்லைங்க. அதாவது இந்த 40 வருஷத்துக்கு பிறகு மீனராசியில 8 கிரகங்கள் சேர்ந்தது, 2 கிரகங்கள் வந்தது. இதெல்லாம் மக்களுக்கு நல்ல, உலக நாடுகளுக்கு கூடாது. உலக நாடுகளே பகை, போர், சண்டை, சச்சரவு இதுகளெல்லாம் வரப்பாக்கும். மற்றபடி ஒன்றுமே இல்லை. நாங்க நம்ம நல்லபடியாக வீட்டு சுபகாரியங்களை செய்யலாம். குழந்தைகளுக்கு படிப்பு நல்லா வரும். வேலை இல்லாத வேலை, வீடு இல்லாதவங்க வீடு நல்லபடியாக அமையறதுக்கு நல்ல யோக போக சுகத்தை தரக்கூடிய நல்ல கிரகங்களாக, அதாவது பேரே விஸ்வாசு. வசியம் செய்யும் என்று நினைக்கிறீங்க. ஐயா ஜெயந்தி பாலா அவர்கள் கேட்டுக்கின்றார்கள். இனிய காலை வணக்கம் திருமதி வாணிமுகன் ராமதா குருக்கள் ஐயா. ஆலயத்தில் அர்ச்சனை செய்யும் பொழுது அர்ச்சனை செய்வதற்காக நிற்கின்ற எல்லோருடைய பற்றுச்சீட்டுகளை ஒன்றாக சேர்த்துவிட்டுத்தான் எல்லோருக்கும் ஒன்றாக அர்ச்சனை செய்கின்றார்கள். இது சரியான முறையா என்று கேட்டிருக்கின்றார். கூட்டு வழிபாடு தானேமா. இப்ப தனித்தனியா அர்ச்சனை பண்றதுன்னா அந்த கோயில் தர்மங்களுக்காக நிறைய குருக்களையா வைக்கிறாங்க. இல்ல, ஒரு குருக்களுக்கு தான் அவர் தான் குளிப்பாட்ட வேணும், அவர் தான் நேவிக்கம் வைக்க வேணும். நீங்க போய் பாருங்க, பார்த்தா தான் தெரியும். நாங்க சொல்லலாம். அப்ப அவர் அவ்வளவு பேருக்கு அர்ச்சனை செய்து சிவராத்திரி ஆயிடும். ஆகவே கூட்டு வழிபாடு, சுப்பிரமணியன் நாமதேசியா, ரமணான் நாமதேசியா, பவானி நாமதேசியா, வாணி அப்படி சொல்லி போட்டு அங்க போயிட்டு என்ன சொல்லுவார், எல்லாருக்கும் நல்லதை செய்யணும், ஒரு கற்பூரத்தை காட்டி கொண்டு பிரசாதத்தை கொடுப்பார். அதனால குற்றம் இல்லை. இந்த பாஸ்போர்ட் ஆபீஸ்ல எத்தனை அப்ளிகேஷன் வாங்குறான் பாத்தீங்களா? வாங்கி வச்சுட்டு அவன் சீல் போட்டு அடுத்த நாள் தனித்தனியா கொடுக்குறான் தானே. அப்படின்னா சுக்கிரனும் வாங்க கூடாது, ஒரு அடி எல்லாருக்கும் போட்டு இருக்கலாமே. சுக்கிரன் அவங்க ஆலயம் கோயில்ல ஏன் உண்டிய வைக்கிறாங்கன்னு கேட்டா, திருப்பணிக்கு
சுவாமிக்கு நைவேத்தியம் வைக்கணும், குருக்களுக்கு சம்பளம் கொடுக்கணும், கூட்டணும், பெருக்கணும், இதுக்கெல்லாம் காசு தேவை என்ன? ஆனால் இங்கே ஐயா இங்கே ஆலயங்கள்லாம் அர்ச்சனை வாங்கிட்டு நாங்கள் பேரை கேட்டுட்டு தான் போடுகின்றார்கள். எனக்கு தெரியல இவர் என்ன சொல்கிறாருன்ட்டு. அங்கே பேரை கேட்டு போடுகிறார்கள். அங்கே சப்ஜெக்ட் வேறு, இங்கே சப்ஜெக்ட் வேறு. அங்கெல்லாம் 6 கால பூசை நல்ல சிறப்பாக செய்யறாங்க. இங்க ஒரு இல்லை இல்லை இங்கே சொல்கிறேன் ஐயா, இங்கே அர்ச்சனை டிக்கெட் நாங்கள் வாங்கினால் அதில் ஐயா கேட்டுட்டு பேரை கேட்டுட்டு அதில் போடுறாரு. அப்போ இங்கே அந்த நான் போகிற கோயில்களில் அந்த பிரச்சனை இருக்க இல்லை. இவர் சொல்றாரு ஒட்டுமொத்த கேட்டது இப்ப சென்ற வாரம் சித்திரை புத்தாண்டுக்கு போயிருப்பார், நிறைய பேர் இருந்திருப்பார். அப்ப அங்க ஆயிரக்கணக்கான வரும்போது ஆயிரக்கணக்கான பேரும் தனித்தனி சங்கல்பம் பண்ணி தர்ப்பம் போட்டு செய்வது கஷ்டமாக இருந்திருக்கலாம். எனவே பொதுவாக எல்லோருக்குமாக சாமி பேர்லயே அர்ச்சனை செய்திருக்கலாம். கூட்டு வழிபாடு சொல்றது கூட்டமா. இப்ப தேர் திருவிழாலாம் எத்தனை பேருக்கு கூட்டு வழிபாடோட தேங்காய் உடைச்சு அர்ச்சனை பண்ணி பிரசாதத்தை கூட்டு அனுப்புறாங்க தானே. உள்ளே நையா காப்புமானிதான் உள்ளே நையா. அது அப்படியே தவிர்க்க முடியாத சூழ்நிலை. அதனால அப்படி பொதுவாக இதுல நாங்க யாரையுமே குறை சொல்ல முடியாது, சுக்குரனை தான் குறை சொல்ல வரும். அது நடைமுறை சிக்கல் தான், மற்றபடி அதுல பிழையாக சொல்ல முடியாது. அப்படி அவர் தனித்தனி செய்ய வேண்டும். திருவிழா நாட்களில் போகாமல் சாதாரண நாட்களில் போனா தனித்தனியே மொத்தத்திலேயே ஒரு ஆலயம் என்றால் சமையல் செய்யறதுக்கு ஒரு உதவி குருக்கள், உதவி அலங்காரம் பண்றதுக்கு, சமைக்கிறதுக்கு குறியாக. ஆனா இந்த ஒரு குருக்கள் தானே கூட்டணும் பெருக்கணும் எல்லாம் அவர் தானே செய்யறாரு. இல்லை ஐயா 5 குருக்கள் ஐயாக்கள் நிற்கிறார்கள் சில ஆலயங்கள்ல தவறுகள் நடக்கின்றது. அதுவும் நடக்குது, எல்லாம் சுக்கிரன்ல தான் தங்கி இருக்குதுன்னு நினைக்கிறேன். வணக்கம் மாணி. வணக்கம் ஐயா. வணக்கம் சர்மாண்ணா. நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் ஐயா. இந்த சித்திரை பருவம் மே மாசம் 11ஆம் தேதி என்று சொல்கிறார்கள். அப்ப சரியா ஐயா? மே மாசம் அதாவது இப்ப இந்த கேடியா பருவம் முடிஞ்சுதானே உங்களுக்கு? ஓ பார்த்து சொல்லுங்க ஐயா எப்ப வர்றது என்ற. எதுவும் பருவம் 2 தரம் பெருமா 1 தரம் பெருமாண்டு அதையும் சொல்லுங்க. இல்ல 2 பருவம் வந்ததுனால குற்றம் இல்லையம்மா. 2 பருவம் வந்ததுனாலே குற்றம் இல்லை. அதனாலே அதிமாச தோஷமும் கிடையாது. இந்த ஆனி மாசம் வைகாசி மாசத்துல 2 அமாவாசையெல்லாம் வந்தா தியானம் செய்யலாம், கிரகப்பிரவேசம் செய்யலாம். 12ஆம் தேதி திங்கட்கிழமை சித்ரா பூரணை வருதம். 12ஆம் தேதியா? பூரணை பூராவும் இருக்குது மாலை வரைக்கும். 12ஆம் தேதி அது கழிஞ்சால் சித்திரகுப்த விரதம், சித்திரை கஞ்சி, ஸ்ரீசக்கர பூஜை, சத்யநாராயண பூஜை எல்லாம் இருக்கு. ஆகவே 12ஆம் தேதி தான் கொண்டாடப்பட வேணும். நன்றி ஐயா, நன்றி நன்றி. நான் தாயத்தில் கேட்ட போது 13ஆம் தேதி என்று எழுதி இருக்கிறார்கள், அதுதான் கேட்டேன். சித்திரா பௌர்ணமி தானே என்ன? நீங்க இலங்கையில மழை வந்தா இங்க கொடை பிடிக்க பாக்குறீங்க. அதான் இல்லையா ஐயா, இப்ப எங்களுக்கு 2 பெரிய கரைச்சல் இல்லை. நீங்க ஏமா எதுக்கு எடுத்தாலும் இலங்கை பஞ்சாங்கத்தை இலங்கையில போய் கேட்கறீங்க? நீங்க லண்டன்ல இருந்தா லண்டன்ல உங்களுக்கு சூரியன் உதிக்கிறார் எத்தனை மணிக்கு? ஆமாம், அத கவனிக்க தாயை குறை நினைக்காதீங்க. நான் சொல்றேன் சொல்லி குறை நினைக்காதீங்க. சரி ஐயா. யாப்பெற்ற செல்வம் பெருக இவ்வையகம். ஐயா சொல்றது என்னவென்றால் திங்கட்கிழமைதான் வரும். என்ன அது? திங்கட்கிழமைதான் வருது. இந்த நாட்டுல எப்ப சூரிய உதைக்கிறோ அதை வச்சுதான் கணிப்பார்கள். அந்த நாட்டுல எப்ப இன்னைக்கு பாருங்க ஐயா, சூரிய உதயம் 5:51 இன்னைக்கு. அஸ்தமனம் 8:07. ஆனா சூரியன் மறையணும் 6 மணிக்கு மறையணும். அப்ப 2 மணிக்காலும் லேட்டா மறைகிறார். போக போக அவர் 18 மணிக்காலும் சூரியன் லண்டன்ல வேலை செய்யறார், யூரோப் கண்ட்ரியில. ஆனா இந்தியாவின் இலங்கையிலையும் சரியா 12 மணிக்காலும் காலையில 6 மணிக்கு சூரிய உதயம், 6:10 சூரிய அஸ்தமனம். ஆவணி மாசம் போயிட்டீங்கன்னா 12 மணி ஆனாலும் சூரியன் மறைய மாட்டார். அது பலர் இன்னும் அதை புரிந்து கொண்டாமல் அங்க மேடி சிறந்த செய்றீங்க மாறி செய்றீங்கன்றது ஒரு குழப்பம். எந்த நாட்டில் சூரியன் எப்பொழுது நேரத்துக்கு உதிக்கிறார் என்பதை வச்சுதான் அந்த நாட்டில் கணிக்கப்படும். இது பொதுவா எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம்தான்.
யாபெற்ற இன்பம் பெருக இவ்வையா. ம். மிக்க மிக்க நன்றி. நான் விடைபெற்றுக் கொள்கிறேன் ஐயா. ஐயா ஐயா இன்றைக்கு அவர்களுக்கும் நன்றி. நன்றி. நன்றி, மிக்க நன்றி ஐயாவுக்கும் வாணிமன் நன்றி அண்ணா, அவர்களுக்கும் நன்றி நன்றி. நகுடா தில்லத்தேவன் அவர்களுக்கும் செல்லிக்காந்தன் அவர்களுக்கும். ஈஸ்டர் முடிஞ்சாலும் நீ பெங்களூர்ல கொடுத்துருக்காங்க, சந்தோஷமா இருக்க வேண்டும். அதான் கேள்வியாக எழும்பிட்டேன். இதுக்காகவே 8 மணிக்கு அலாம் வச்சு எழும்பி நிகழ்ச்சிக்காக வந்திருக்கிறேன். நான் எல்லாரும் எல்லாம் பெற வேணும். மிக்க நன்றி, மிக்க நன்றி. வணக்கம் ஐயா. நன்றி. நன்றி நன்றி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் தமிழ் வானொலி ஆன்மீக பாலம். வாங்கோ. டேவிட் ஐயா வந்து நிக்கிறார். ஆன்மீக பாலம் 576. ரொம்ப சந்தோஷம். நன்றி ஐயா. இன்னைக்கு நடேசர் அபிஷேகம் ஐயா. ஓமம்மா நடனம் ஆடினார் நாகரீகமாகவே கனக சபையில். ஐயா மியூசிக்கோட இருக்கிறார். மனசுக்கு சந்தோஷத்தை கொடுக்கறதுக்கு தான் இந்த இறைவனுடைய பாடெல்லாம் பாடுறது. மனசஞ்சலம் இல்லாமல் நோயற்ற வாழ்வே குருவற்ற செல்வமா இருக்கிறீங்கன்னா எல்லா பாடல்களும் தெரிஞ்சிருக்க வேணும், நல்லா படிக்க வேணும். பக்தியா நான் உன்னை பலகாரம் பக்தியே மா திரு புகழ் எந்த இறைவனானாலும் பாடுங்க. நான் நேற்றெல்லாம் நிறைய பழைய வேத பாடல்கள் கேட்டேன். பழைய பாடல்கள் போட்டு போட்டு கேட்டேன். ஏன்னு கேட்டா சின்ன வயசுல எனக்கு கேட்ட பாடல் எல்லாம் இயேசுவே அந்த பாடெல்லாம் போட்டு கேட்டேன். ஏன்னு அந்த சுத்தி இப்ப இல்லை. அந்த மாதிரி பாடக்கூடியவர்கள் இல்லை. என்ன மாதாவின் கோவிலில் அந்த மாதிரி பாடல்கள் இப்போ இல்லை, எல்லாம் மறந்துட்டான். எல்லாருக்கும் அன்பு செலுத்தணுமா. அன்புதான் இப்ப ஊற்று, அன்புதான் உலகமகா ஜோத். பாப்போம். இன்னொரு 4 நிமிஷம் இருக்கு. இந்த 4 நிமிஷத்துக்குள்ள நிறைய விஷயங்களை பேசி முடிப்போம். வாங்கோ வாங்கோ என்று அழைக்கிறோம். அதனால்தானே ஐயா நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும் ஐயா. வணக்கம். வணக்கம் ஐயா. நான் ஜெயகிருஷ்ணி. இயேசு இறந்தார் வெள்ளிக்கிழமை இரவு. 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி எங்களுடைய சமயத்துல சொல்லப்படுகிறது. வெள்ளி சனி ஞாயிறு. அப்ப 3 இரவுகள் அடங்காதுதாங்க. அப்ப என்ன நல்லது வகுத்திருக்காங்க அந்த காலத்துல அந்த இரவுகளை? அற்புதமான மனிதர்கள். நாங்கெல்லாம் மனிதர்கள். அவர் தேவதூதனாகிய அந்த பகவான் அவருடைய வெள்ளிக்கிழமையில நடந்தாலும் அவர் உங்களுக்கு தெரியுதா, அந்த கீரையெல்லாம் கிள்ளி விட்டா அடுத்த நாள் தழுக்கும். என்ன வேரோட பிடுங்கினால்தான் அழிஞ்சு போறது. ஆனா சொல்லுவாங்க யூதர்களுடைய முறைப்படி அவங்க 6 மணி நேரத்தோட இரவு முடியுதாமான்னு சொல்லி. அப்ப அந்த 18 மணி நேரத்துல அந்த 3 இரவுகள் முடிஞ்சு போகுதுன்னு சொல்லி நேற்று ஒரு விளக்கம் எங்களோட ஃபாதர் எங்களுக்கு கோயில சொல்லி இருக்காங்க. அந்த விளக்கத்தை அதெல்லாம் அவங்கெல்லாம் மகான்களம்மா. மறைய நின்றுடான் மாமணி சோதியான்னு சொல்ற மாதிரி. அதனாலதான் ஞாயிற்றுக்கிழமை அவர் உயிர் தெரிந்தார். ஆகவே இது நாங்கள் வணங்கலாம், இறைவன் அருளை பெறலாம். இப்ப சாக்லேட் வகையில எத்தனை சாக்லேட் இருக்கு, டொஃபி வகையில எத்தனை இருக்கு. அது மாதிரிதான் இந்த மதங்களும். எந்த சாக்லேட் உங்களுக்கு விருப்பமோ அதை சாப்பிடுங்க. எந்த மதத்தை நம்புறீங்களோ அதை நம்பும். நேற்று எங்களோட ஃபாதர் விளக்க சொல்லி இருந்தார். யூதர்களுடைய சாயந்தரத்தோட அந்த 6 மணி 3 மணில இருந்து 6 மணியோட ஒரு இரவு முடிஞ்சு போகலாம். அதான் அப்படித்தான் அவர் விளக்கம் சொல்லியிருந்தார் எங்களுக்கு. எங்களோட ஃபாதர் சொல்லியிருந்தார் 48 மணித்தியாலம் கொண்டதைத்தான் நம்ம அவர் கணக்கா சொல்றார். 24 மணி நேரத்தை கொண்டது. 24 மணி நேரம். 24 மணித்தியாலமா இருந்தாலம்மா 12 24
24 பரு 12 ஒரு 48 மணிக்காலம் ஒரு ஒரு அறிகுறி. அப்பர் சுந்தரர், மாணிக்க வாசர் இவங்க செய்த அற்புதங்கள்லாம் பார்த்தீங்கதானே. கடல்ல கட்டி போட்டாங்க, பிறந்து வந்தார் இல்லையா. கண்ணப்படையினார் கண்ணை நோண்டி கொடுத்தார், இறைவன் கண்ணை கொடுத்தார். இப்படியாக அற்புதங்கள் நாங்கள் பேசி பேசி சந்தோஷப்படலாம், குறை சொல்ல முடியும். ஆராய போகக்கூடாது இல்லையா, ஆராய போகக்கூடாது. கடல்ல குளிக்க போனா குளிச்சுட்டு வர வேணும், ஆத்துல தண்ணி குடிக்க போனா தண்ணி குடிச்சிட்டு வர வேணும். ரிஷி மூலம் நதி மூலம் அறியக்கூடாது. தண்ணி எங்கேருந்து வருதுன்னு பாத்தீங்கன்னா நீங்க கடைசியா தண்ணி தொடர மாட்டீங்க. ஆகவே எல்லாம் இறைவனால் அளிக்கப்பட்டதுதான் எல்லாமே. உங்க ஜீவிதம் ஒரு பெரிய சாமியார் இந்தியாவில இருந்து இலங்கைக்கு வந்தா போய் கும்பிட்டுட்டு வாங்க, அவர் ஆறுன்னு நீங்க விசாரிக்க போனீங்கன்னா கடைசியா அவர் கிட்டே போக மாட்டீங்க. இதெல்லாம் நடந்தவை, நடக்க போறவை, நடத்தி கொண்டு இருப்பவை. சரி, நாங்கள் 9 மணி ஆகிவிட்டு நாங்கள் நிறைவு செய்வோம் ஐயா. அடுத்த கிழமை 8 மணிக்கு ஆரம்பித்துக் கொள்வோம். மிக்க மிக்க நன்றி ஐயா. அனைத்து அன்புள்ளங்களுக்கும் புதுவாக ஈஸ்டரும் குட் ஃப்ரைடேயும் இன்னைக்கு பேங்க் ஹாலிடேயும் எல்லாருக்கும் நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, நடாமௌனங்களும் தெரிவித்துக் கொண்டு, ஆறு கலந்தோர் வாழ்க, ஆறுமுகம் வாழ்க, வெப்பை பூசை தனியே வாழ்க, கூடம் வாழு செவ்வேடு எலி மஞ்சி வாழ்க, ஆணை தடங்க வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் என்றார்கள். எல்லாரும் எல்லாம் பெற வேண்டும் என்று இறைவனை வேண்டிக் கொண்டு நன்றி, வணக்கம். மிக்க மிக்க நன்றி ஐயா. தொடர்ந்து கொள்வோம். நன்றி, வணக்கம். நிறைவுக்கு வருகின்றது ஆன்மீக பாலம் தொகுப்போடு மதிப்புக்குரிய ராமநாதன் குருக்கள் ஐயா அவர்கள் இணைந்திருந்த நேரம் இன்றைய பொழுது வாரம் 576 இணைந்திருந்தோம். நன்றி, வணக்கம். ஒவ்வொரு திங்கள் பொழுதும் சரியாக லண்டன் நேரம் 8 மணிக்கு ஆன்மீக பாலம் இடம்பெற்றுக்கொள்ளும். அதனைத் தொடர்ந்து